श्लोका नंबर 4 यदा हीनेन्द्रियार्थेषु न कर्मस्वनुषज्यते सर्वसंकल्पसन्न्यासी योगारूढस्तदोच्यते. ஸோ முதல்ல பிரவருத்தியில் இருக்கணும், அதுக்கப்புறம் நிவృத்திக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. முதல்ல எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ்லையும் ஈடுபடணும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக நாம் வித்ட்ராவல் மோடுக்கு போகணும். அப்போ தான் நம்மளால் ஞான யோகத்துக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ பேசிக் கொஸ்டின் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, எப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. பட் வேதாந்திக் என்கொயரிக்கு நான் எப்போ ரெடி அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? டெஸ்ட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. இப்போ அந்த டெஸ்ட்டு வச்சு பாஸ் மார்க் இஸ் 40 அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ காலேஜ்லலாம் நீங்கள் ஒரு ஸ்கூல்லலாம் எக்ஸாம்லாம் எழுதிப்பேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது 35 மார்க் 40 மார்க் வாங்கினா பாஸு இல்லை. இப்போ எப்போ பார் ஃபெயிலாகிட்டே இருந்தால் டீச்சர் என்ன பண்ணுவா? ஒழிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லி மார்க்கு போட்டு ஏதோ பாஸ்லாம் பண்ணி விடுவாள்ல. அந்த மாதிரி இப்போ ஒரு கர்மயோகி எவ்வளவு காலம் கர்மயோகியாகவே இருக்கிறது? இத்தனை வருஷம் அப்படின்லாம் ஏதாவது ஒரு டைம் இருக்கா? ஒரு 18 years 57 days அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு டைம் இது இருக்கா, லிமிட் இருக்கா அப்படின்னா இது எதை பொறுத்து அமையிறது? நான் எவ்வளோ காலம் கர்மயோகம் பண்ணணும் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அமையிறது? என்னுடைய அந்தக்கரணத்துடைய மெச்சூரிட்டியை பொறுத்து எனக்கு எவ்வளோ மலம் இருக்கோ இல்லையா. ஷட் மலம் இருக்குல்ல, காம குரோத லோப மோக மத மத்சரியம், இதெல்லாம் நான் பெரிய அமௌண்ட்டில் எடுத்துன்னு வந்திருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் டைம் ஆகும் அதெல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசனவிஹீனம் ஜாத்தம் துண்டம். எங்கே கேட்டிருக்கோமா இதை? விருத்தோ யாந்தி கிரஹீத்வா தண்டம் ததபி ந முஞ்சத் ஆஷா பிண்டம். எங்கே கேட்டிருக்கோம்? பஜகோவிந்தத்தில் கேட்டிருக்கோம். அங்கம் கலிதம், அங்கம்னா நம்மளுடைய லிம்ஸு, அதெல்லாம் என்ன ஆகிடுத்தான்? போயிடுத்து, நஞ்சு போயிடுத்து, ஆல்மோஸ்ட் கான். பலித்தம் முண்டம், தலையெல்லாம் நரைச்சி போயிடுத்து. தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம், வாயில் பல்லுலாம் இல்லை. தசன விஹீனம், எதுவுமே பல்லுலாம் போயிடுத்து, கொட்டி போயிடுத்து. அப்படின்னா வயசாகிடுதுன்னு அர்த்தம் இல்லை. நடக்கிறதுக்கு தண்டம், கையில் அந்த குச்சி வச்சுருந்தா நடக்கவே முடியறது. ஆனாலும் என்ன போலையாம்? ததபி அப்படி இருந்தால் கூட ஆஷா பிண்டம் ந முஞ்சதி, ஆசை மட்டும் அந்த பர்சனை விட்டு போகவே இல்லை. தலையில் இருந்த கருப்பெல்லாம் போயிடுத்து, உடம்புல இருந்த சக்தியெல்லாம் போயிடுத்து, பல்லெல்லாம் போயிடுத்து. ஆனால் அவனை விட்டு என்ன போகலை? ஆசை போகலை. அப்போ எப்படி எவ்வளவு காலம் நான் கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னு எப்படி வேதத்தினால ஒரு டைமை ஸ்டிப்புலேட் பண்ணி சொல்ல முடியும்? இப்படி தானே எல்லாருமே இப்படி தானே இருக்கோம் இல்லை. எவ்வளோ பட்டாலும் புத்தி வருதா நமக்கு அப்படின்னா, இல்லை இன்னொரு வாட்டி நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே போய் நம்ம நிற்கிறோம்ல. ஒரு சின்ன பையன் அவனோட தாத்தா கிட்ட கேட்டானா, தாத்தா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டானா. அந்த தாத்தா கேட்டாரா, இந்த வயசில் எனக்கு யாருடா பொண்ணு கொடுப்பா? தாத்தா
அப்போ கூட தாத்தா வந்து எனக்கு எதுக்குடா கல்யாணம்னு கேட்கவே இல்லை. என்ன கேட்குறார்? ஸோ நாமளே தான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நம்மளுடைய மைண்டு வந்து டிட்டாச்சாக இருக்கா, எது மேலெல்லாம் நம்ம வந்து ஆசையை விட்டுருக்கோம். ஈஸியாக நம்மளால் பலூன் மேலே இருக்கிற ஆசையை விட முடியும். ஆனால் நிஜமாகவே நம்மளால் வந்து நம்மளுடைய ஃபேமிலியில் இருந்துட்டு ஃபேமிலியிலேருந்து டிட்டாச்சாக இருக்க முடியறதா? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே ஆஃபீஸ்லேருந்து டிட்டாச்சாக இருக்க முடியறதா? டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே அதுலேருந்து டிட்டாச்சாக இருக்க முடியறதா? ஸோ யதா ஹி ந இந்திரிய தேஷுஹு இந்திரிய அர்த்தா ந கர்மசு அனுஷஜ்ஜதே. அப்போ ஒரு மெச்சோர் மைண்டு சென்ஸ் ப்ளஷர்ஸில் ரொம்ப அப்சஸ்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். அர்த்த காமத்தில் அப்சஸ்டாக இருக்காது. யார் இருக்க மாட்டா? ஒரு மெச்சோர்டு மைண்ட் இருக்கிற ஒரு பர்சன். அப்சஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சஷன்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை பற்றியே திருப்பியும் வந்து யோசித்து அதுலேயே மூழ்கி போயிருக்கிறதுக்கு பேர் அப்சஷன். சில பேரால் அவளோட ஃபேமிலியை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியாது. சில பேரால் ஆஃபீஸை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியாது. சில பேரால் பாலிட்டிக்ஸை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்து மேலே வந்து ஒரு அப்சஷனை நாம் வந்து வச்சுருப்போம். கிளாஸ் மேலே யாருக்குமே அப்சஷன் வரவே வராது. சில பேர் என்ன சொல்வா? கார்த்தால இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? தூங்க போகும்போது கேட்பா, நாளைக்கு கார்த்தால எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும்? சரி இது அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கையலம்பின உடனே என்ன கேட்பா? இன்றைக்கி என்ன லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன டின்னர்? அப்போ ஆல் த டைம் அர்த்த காம எப்போவுமே வந்து அது பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற பர்சன்ஸ் இருக்கால்ல. இந்த சாப்பாடு ஒரு ஏதாவது ஒரு மியூசிக்கு இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிற பர்சனுக்கு வேதாந்தா அப்பீலே ஆகாது. ஏன்னா அவளுக்கு கேட்குறதெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும். எப்போ அவள்லாம் வருவா வேதாந்தத்துக்கு அப்படின்னா, எப்போ வந்து தான் கேட்குறதெல்லாம் கிடைக்காம போகிறதோ அப்போ தான் இன்னொரு உலகம் இருக்குது அப்படிங்கிறதே அவளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே வந்து மெச்சூரிட்டி வர வரைக்கும் நாம் வந்து இதை பண்ணணும். வாட் இஸ் மெச்சூரிட்டி அப்படின்னா, அந்த இந்திரியம் இருக்குல்ல, சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நாம் அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு பேர் மெச்சூரிட்டி. இந்திரியார்த்தேஷு ந அனுசஜ்ஜதே. அந்த சென்ஸ் ப்ளஷர்ஸ் எல்லாம் வேணும்னு கிரேவ் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ வந்து அது வந்து என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணாதானா? அட்ராக்ட் எல்லாம் பண்ணும். இப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு குலோப் ஜாமுனை கொண்டு வந்து சுட சுட வச்சானா அது நம்மளை அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா? நல்லா பண்ணும். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்? அது என்னை அட்ராக்ட் பண்ணாலும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எனக்கு? சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்து வராது, அதனால நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு என்னுடைய சென்ஸ் ஆர்கனுக்கு நான் மாஸ்டராக இருக்கணும். இப்போ வந்து அதை வெறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு நான் மாஸ்டராக இருக்கணும். சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு நான் மாஸ்டராக இருக்கணும். இப்போ இந்த பலூன் எக்ஸாம்பிளே தான். இப்போ வந்து சின்ன வயசில் வந்து பலூனை வச்சுட்டு விளையாடி இருப்போம். சின்ன வயசில் பலூன் அப்படிங்கிறது நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு பலூன் வாங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அது வாங்கி அது உடையாமல் வேற பத்திரமா பார்த்து அது இன்னொருத்தரோட வேற ஷேர் பண்ணிலாம் விளையாடணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இப்போ சப்போஸ் உங்களை வந்து உங்களோட பேரனோ பேத்தியோ பலூன் விளையாட கூப்பிடுறான்னு வச்சுக்கோங்க, போவேலா மாட்டேலா? ஐயோ, பலூனை பார்த்தா திருப்பி எனக்கு சின்ன வயசில் நான் எப்படி அப்சஸ்டாக இருந்தேனோ அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும், அதனால இந்த பலூனெல்லாம் நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லைன்னா பலூன் விளையாட போவோமா? கண்டிப்பாக போய் ஜாலியாக விளையாடும். இப்போ சப்போஸ் நீங்கள் விளையாடிகிட்டே இருக்கும்பொழுது இப்படி தட்டி தட்டி விளையாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பாயிண்ட்ஸ்லாம் வச்சு விளையாடுறேன், நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ யாரோ திடீர்னு வந்துட்டா அவங்க அதுக்கு உங்களை பார்க்குறதுக்கு, நீங்கள் வந்து ஜெயிக்கிற இதில் இருக்கேள்,
அப்போ வந்து இவா வேற வந்துட்டா, நான் வேற இந்த கேமில் வந்து இப்போது ஜெயிச்சுட்டு இருக்கேன், இவா ஏன் தான் வந்தாளோ அப்படின்னு வந்து வெறுப்பு காட்டுவேளா அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டேன் இல்லையா. அந்த பலூனுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதே வேல்யூ தான் உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும், நீங்கள் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்கும் கொடுக்கணும். ஓவராகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி பண்ணுறதுக்கு பேர் வைராக்கியம். இப்போ வேர்ல்டுலி விஷயம் என்னை வந்து அட்ராக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வைராகியம். ஏன்னா என்னுடைய கோல் அதெல்லாம் விட பெருசாக நான் ஒரு கோலை வந்து வச்சுட்டுருக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்னை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் மென்டல் மெச்சூரிட்டி. ந அனுசட்சத்தே, நாட் டெம்ப்டட் பை அப்படின்னு அர்த்தம். அட்டாச்மெண்ட் இல்லாமல். அதனால கர்மசு அப்படின்னா இந்த இடத்துல கர்மா அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்த காமத்தை அடையறதுக்கு நான் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டால் தானே அந்த அர்த்த காமத்தை என்னால் அடைய முடியும். ஸோ அதனால் அந்த கர்மா மேலேயும் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அந்த கர்மா பண்ணி எனக்கு கிடைக்க போகிற அந்த இந்திரிய விஷயங்கள் இருக்கே அது மேலேயும் எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அப்படி யார் இருக்காளோ அந்த பர்சன் தான் மெச்சோர்ட் பர்சன். அப்படின்னா இந்த பர்சனுக்கு நேச்சுரலாக எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? தர்ம மோக்ஷத்தில் இந்த பர்சனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மோக்ஷ புருஷா, இன்ஃபேக்ட் தர்மத்தை விட அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், மோக்ஷ புருஷார்த்தத்தில் தான் இந்த பர்சனுக்கு இப்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி வந்துடுதா வரலையா அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டிட்டாச்சாக இருக்கேளா இல்லையா, அதுதான் லிட்மஸ் டெஸ்ட்டு. அந்த பர்சன் தான் சர்வ சங்கல்ப சந்நியாசி அப்படின்னு வந்து இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஸோ நாம் வந்து அந்த மென்டல் மெச்சூரிட்டி நமக்கு வந்துடுதா அப்படிங்கிறதை நாம் தான் ஒருத்தரும் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து சந்நியாசியை பற்றி நீங்கள் யோசித்து பார்த்தேன் அப்படின்னா, சன்னியாசி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அவருடைய ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவாரா? அவர்கிட்ட ஒன்றுமே இல்லைல்ல. ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே வச்சுட்டு நாம் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறோம். அப்போது நம்மளுடைய மைண்டுக்கு வந்து இன்னும் மெச்சூரிட்டி வரலை அப்படிங்கிறத நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ யோகா ரூடஸ் ததோச்சியதே, அவனே வந்து சந்நியாசி. யார் வந்து கர்ம யோகியோ அவனே சந்நியாசி. ஏன் அவனை சந்நியாசின்னு சொல்கிறோம்? அவன் வந்து ஃப்யூச்சரை பற்றின ஆங்ஸைட்டியை தியாகம் பண்ணினவன். ஏன்னா அவன் பண்ணுறது தான் கர்மயோகம். அதனால அவனை வந்து கிருஷ்ணர் இங்கே க்ளோரிஃபை பண்ணுறார்.